2026 இல் தளபதி செய்யப்போகும் விசில் புரட்சி. ஆடிப்போன அரசியல் களம். 200 சீட் உறுதி. உண்மையை உடைத்த செங்கோட்டையன் யூத். தமிழக அரசியலில் 2026 சட்டமன்ற தேர்தல் களம் முன்னெப்போதும் இல்லாத வகையில் பெரும் பரபரப்பை எட்டியுள்ளது. 234 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ள நிலையில் 62 மையங்களில் வாக்கு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. தேர்தல் முடிவுகள் வெளியாவதற்கு முன்பே அரசியல் தலைவர்கள் தங்கள் வெற்றிக்காக ஆன்மீகத்தை நாடத் தொடங்கியுள்ளனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வழிபாடு நடத்திய நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் குடும்பத்தினர் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் பழனி முருகன் கோயிலில் குவிந்து வருவது அரசியல் அரங்கில் பேசுபொருளாகியுள்ளது. இந்த அரசியல் சூழலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய நிர்வாகியும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் பழனி மலையில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தவக தலைவர் விஜய் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டது ஒரு மங்கலமான தொடக்கம் என்றும், அவர் தமிழகத்தை ஆளப்போகும் தலைவராக ஏற்கனவே மக்கள் மனங்களில் உருவெடுத்துள்ளார் என்றும் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். விஜயின் தொலைநோக்கு சிந்தனைகளை மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டுள்ளதால் இந்த தேர்தல் முடிவு தமிழக வரலாற்றில் புதிய அத்தியாயத்தை படைக்கும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தமிழகத்தின் அரசியல் மாற்றங்களை பட்டியலிட்ட செங்கோட்டையன், மாநிலம் ஏற்கனவே பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, இன புரட்சி மற்றும் சோசலிச புரட்சிகளை கண்டுள்ளது என்று குறிப்பிட்டார். தற்போது அவற்றைத் தொடர்ந்து 4வதாக விஜயின் தலைமையில் விசில் புரட்சி தமிழகத்தில் வீசப்போவதாக அவர் அதிரடியாக தெரிவித்தார். வரும் தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழக வெற்றிக் கழகம் அமோக வெற்றி பெற்று தமிழகத்தின் அரியணையில் விஜய் அமர்வது உறுதி என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார். தவிர மற்ற கட்சிகளின் வாக்குகளை பிரிக்கும், அதனால் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியாது என்ற எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களை அவர் முற்றிலுமாக நிராகரித்தார். யார் எத்தகைய எதிர்மறை கருத்துக்களை கூறினாலும் தவிகவின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்று குறிப்பிட்ட அவர், இத்தகைய விமர்சனங்கள் அனைத்தும் வெறும் அல்வா பேச்சுகளாகவே முடியும் என்று கிண்டலாக பதிலளித்தார். தமிழகத்தின் அரசியல் பயணம் தற்போது உலக அளவில் கவனிக்கப்பட்டு வருவதாகவும், தேர்தல் முடிவுகள் தவிகவின் பலத்தை நிரூபிக்கும் என்றும் கூறி விடைபெற்றார்.